பீஃப் கேக் ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு உப்பு மஞ்சள் தண்ணி போட்டு பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்து அது கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு 1 கப் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகின பிறகு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை கொச்சிக்காய், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக துண்டு கொச்சிக்காயும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இது கூட நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற பீஃபை சேர்த்துட்டு 1 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ரவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஸோ ரவை நல்லா ஆறின பிறகு ஒரு 4 முட்டையை நல்லா அடித்து அதையும் இது கூட சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இது ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு 20 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் டேஸ்டான பீஃப் கேக் ரெசிபி ரெடி ஆகிட்டு. இன்ஷால்லா இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.